ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது என்னவென்றால் EFT, அதாவது இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். அதற்கு இந்த வீடியோவை கார் ஓட்டும் பொழுதோ அல்லது ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போதோ பார்ப்பதை, கேட்பதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது ஏதோ டைம் பாஸ் பண்ணும்போது பார்க்குற வீடியோ இருக்கின்றன. சிலர் சீரியஸாகவே சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இது ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். பட் அதை புரிந்து கொண்டால் அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய பலன் என்ன என்பது மிக தெளிவாக நமக்கு புரியும். அதனால் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு எனக்கு தெரியவில்லை. மேபி 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ உங்களால் நேரம் ஒதுக்க முடியும் என்ற நேரத்தில் மட்டுமே இந்த வீடியோவை பார்ப்பது நல்லது. அப்புறம் இந்த டெக்னிக் யூஸ் ஆகுமா, பயன்படுமா, இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, இப்படி பலதரப்பான உங்களுடைய எண்ணங்கள் வரலாம். அதனால் பி ஓப்பன் மைண்டட், ஒரு திறந்த மனக்கண்ணோட்டத்தோடு இந்த வீடியோ பாருங்கள். ஏனென்றால் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஓகே, இதை முயற்சித்து பார்த்தால் மட்டுமே இதனுடைய உண்மையான பலன் நமக்கு தெரிய வரும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இல்லை என்றால் இதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது, முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. சரி, EFT என்றால் என்ன? மிக சுருக்கமாக சொல்லணும்னா, EFT என்பது நம் மன அழுத்தத்தையும் உடல் சார்ந்த வலிகளையும் சுலபமாக கையாளவும் தீர்வு காண்பதற்கும் உதவும் ஒரு மிக சிறந்த உளவியல் முறை. இதை டேப்பிங் என்றும் சொல்லலாம். சரி, இதை உருவாக்கியவரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கேரி கிரேக் ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்ற ஒரு பொறியாளர். அவர் ஆற்றல், அதாவது எனர்ஜி சம்பந்தப்பட்ட பல விதமான உளவியல் முறைகளை ஆராய்ந்தார். அவரின் தத்துவப்படி அனைத்து எதிர்மறை உணர்ச்சிகளும், அதற்கு காரணம் என்னவென்றால் உடலின் ஆற்றல் அமைப்பில், அதாவது எனர்ஜி சிஸ்டம், அதில் ஏற்பட்டிருக்கின்ற இடையூறுகள் தான், கோளாறுகள் தான். கேரி நினைத்தார், இந்த ஃபீல்டு, அதாவது தாட் ஃபீல்ட் தெரப்பி, TFT என்று சொல்கின்ற முறையை உருவாக்கிய டாக்டர் ரோஜர் கேலகன் அவருடைய மாணவராக இருந்தார். 1990களில் TFT முறைகளை EFT என்ற அனைவருக்கும் எளிதாக புரிந்து கொள்ளும் முறையை உருவாக்கினார். EFT வெளியிடப்பட்ட பிறகு பலர் உடனடி நன்மைகள் பெற்றதாக சொல்கிறார்கள். வியட்நாம் போருக்கு பிறகு PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்ற நோய் உள்ளவர்கள், இந்த படை வீரர்கள் EFT மூலம் அதிக நன்மைகள் பெற்றார்கள். இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பலர் EFT பயிற்சி மேற்கொண்ட பிறகு தங்கள் நோய்களின் அறிகுறிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அறிந்தனர். பல துறை சார்ந்த நிபுணர்கள், உளவியல் மருத்துவர்கள், பயிற்சியாளர்கள், ஈவன் பொதுமக்கள் EFTயிலிருந்து மிக சிறந்த தீர்வுகளை பெற்றார்கள். நீண்டகால வலி கொண்டவர்கள், மன அழுத்தம் மற்றும் மனநிலை குறைபாடுகளுடன் போராடியவர்கள், பல வருடங்கள் போராடியவர்கள் EFT ஒரு பயனுள்ள கருவியாக பார்த்தனர். இது பாரம்பரிய வலி மேலாண்மை விட சிறப்பாக வேலை செய்தது என்றும் சொல்லப்படுகிறது. உடனடி நிவாரணம் அடுத்த காரணமும், மிக எளிமை என்ற ஒரு காரணமும் EFTயை பிரபலமாக்க செய்தது. EFTயை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வதற்கு முன் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வது முக்கியம்.
பலர் அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர் போன்ற முறைகளை பற்றி பொதுவாக சொல்ல கேட்டிருப்பீர்கள். இஎஃப்டி நவீன உளவியல், அதாவது மாடர்ன் சைக்காலஜி, மேலும் பண்டைய சீன அக்குப்ரெஷர் கொள்கைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம். மெரிடியன்களின் கருத்து பாரம்பரிய சீன மையத்தில் இருந்து வருகிறது. மெரிடியன்கள் உடலில் ஆற்றப்பாதைகள், அதாவது எனர்ஜி பாத் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நமது முக்கிய உயிர் சக்தியின் ஆற்றல் பாய்கிறது. நம் உடலில் 12 முக்கிய மெரிடியன்கள் உள்ளன. உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் பக்கத்திலும் ஒரே மாதிரியான பாதை இயங்குகிறது. மெரிடியன்கள் உடல் முழுதும் 2000க்கும் மேற்பட்ட அக்கு பாயிண்டுகள் வழியாக ஓடுகின்றன. பாரம்பரிய சீன முறையில் அக்குப்ரெஷர் அல்லது அக்குபங்க்சர் மற்றும் போன்ற பல மருத்துவ முறைகள் நடைமுறைகள் மெரிடியன் புள்ளிகளை தூண்டுவதற்கு பயன்படுத்துகின்றன. இது ஆற்றல் ஓட்டம், அதாவது எனர்ஜி ஃப்ளோவை மீட்டமைத்து உடலின் அமைப்புகள் மற்றும் ஆற்றலுக்கு மீண்டும் சமநிலையை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இஎஃப்டியில் நாம் விரல் நுனியை மட்டுமே பயன்படுத்தி அந்த மெரிடியன் பாயிண்டுகளை தூண்டுகிறோம். இதனால் மேற்கத்திய நடைமுறைகளால் வெஸ்டர்ன் ஹீலிங் சிஸ்டம் இந்த கருத்துக்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் இஎஃப்டி பெரும்பாலும் வேறு எதிலும் எங்கும் வேலை செய்யாத இடத்தில் சிறப்பாக செயல்படுகிறது. பலர் இஎஃப்டி மூலம் தங்கள் வலிகளை குறைத்துள்ளனர் அல்லது நீக்கியுள்ளனர். மற்றும் சிலர் தங்கள் கண்களுக்கு முன்பாகவே வீக்கம் மறைவதை கூட பார்த்திருக்கிறார்கள். இந்த படிப்படியான செயல்முறைகளை மனப்பாடம் செய்வது எளிது. 2 அல்லது 3 முறை செய்தால் போதும், எல்லா படிமுறைகளும் பழக்கமாகிவிடும். நீங்கள் இதை எங்கு வேணாலும் செய்யலாம். இப்போது இஎஃப்டியை பற்றி தெரிந்து கொண்டு அது எப்படி செய்ய வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்வோம். இஎஃப்டி செய்யும் போது அமைதியான இடத்தில் இருந்தால் நல்லது. நான் ஏற்கனவே சொல்வது போல முழு மனதுடன் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். முதலில் நீங்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களோ அதை நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் இடது மணிக்கட்டில் வலி என்று வைத்துக்கொள்வோம். பிறகு அந்த வலியின் தீவிரம், இன்டென்சிட்டி என்ன என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். இதை சப்ஜெக்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், அதாவது எஸ்யூடி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த திரையில் பார்ப்பது போல 0 to 10க்குள் உங்கள் வலியின் தீவிரம் என்ன என்று மனதுக்குள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். 1 என்பது குறைந்தபட்சம், 10 என்பது அதிகபட்சம். அடுத்தது செட்டப் ஃப்ரேஸ் எனப்படும் தொடக்க வாசகம். இதை தயார் செய்வது எப்படி என்று பார்ப்போம். உதாரணமாக, உங்களுடைய மணிக்கட்டில் வலி இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்றால், மணிக்கட்டில் வலி இருந்தாலும், எனது இடது மணிக்கட்டில் வலி இருந்தாலும் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இந்த தொடக்க வாசகம். இதை உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப மாற்றி நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். இதை அஃபர்மேஷன் என்று கூட சொல்லலாம். நீங்கள் திரையில் பார்ப்பது மற்ற சில உதாரணங்கள். எனக்கு தலைவலி இருந்தாலும் அதை மூலமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு பர்டிகுலர் நபரோடு உங்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை சொல்லி நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கிறது. நீங்கள் படித்தால் உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். பிறகு இந்த தொடக்க நிலை வாசகத்தை குரல் வழியாக அல்லது மனதுக்குள்ள கூட நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சொல்வது எப்போது என்றால், அந்த நீங்கள் திரையில் பார்க்கின்ற கராட்டே சாப் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் அழுத்தமாக தடவிக்கொண்டே இந்த தொடக்க வாசகத்தை 3 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போது நாம் செய்யப்போவது டேப்பிங் சீக்வன்ஸ். நமது ஆள்காட்டி விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லலாம், நடுவீரல், இரண்டையும் இணைத்து நீங்கள் திரையில் பார்க்கும் முக்கிய புள்ளிகளில்
6 அல்லது 7 முறை தட்ட வேண்டும். மொத்தம் 12 புள்ளிகளை நாம் தட்ட வேண்டும். இப்போது முதல் 7 புள்ளிகளை கண்டுபிடித்து எப்படி தட்டுவது என்று பார்ப்போம். புருவத்தின் தொடக்க புள்ளி, கண்ணுக்கு பக்கவாட்டில், கண்ணுக்கு கீழே, மூக்கின் கீழே, தாடையின் மேல், கழுத்தின் அருகில், உங்களுடைய அண்டராமாக்களுக்கு கீழே. இந்த 7 மெரிடியன்களை எப்படி வரிசையாக டைப் செய்வது என்று இப்போது இந்த டெமோவில் பாருங்கள். இந்த டெமோவில் நீங்கள் கற்றுக்கொள்வது 1-7 புள்ளிகளை டைப் செய்வது மட்டும்தான். நீங்கள் தேவைப்பட்டால் ஒவ்வொரு படியும் வீடியோவில் பாஸ் செய்து கூட நீங்கள் மனப்பாடம் செய்யலாம். இந்த டைப்பிங் சீக்வன்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இந்த விஷயம். முதலாவது, உங்களுடைய பிரச்சனை என்ன, எந்த இடத்துல வலி இருக்கிறது, எந்த இடத்துல உங்களுக்கு டயலமாக இருக்கிறது, எங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எது ஒன்றாலும் இருக்கலாம். உடல் வலி, மனவலி, எது ஒன்றாலும் இருக்கலாம். அதை நீங்கள் தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. இரண்டாவது, SUDன்னு சொல்லியிருப்போம். அதாவது சப்ஜெக்டிவ் யூனிட்ஸ் டிஸ்டர்பன்ஸ். அதாவது 1 - 10 வரை உங்களுக்கு இருக்கிற நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரச்சனையோட தீவிரம் என்ன. அது 2ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 9, 10ஆக கூட இருக்கலாம். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மூன்றாவது, செட் ஆஃப் ஃப்ரேஸ். அதாவது தொடக்கத்தில் சொல்லப்படுகின்ற வாசகம் என்ன. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதையும் நீங்கள் சொல்லி வச்சுருப்பீங்க. அதை கராட்டே ஷார்ப் பாயிண்ட் ரப் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த டைப்பிங் சீக்வன்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது 1-7 வரை நம்ம எந்தெந்த புள்ளிகளை டைப் செய்ய வேண்டும் என்பது தான். முதலாவதாக இந்த ஐப்ரோ இருக்குல்லையே, இந்த ஐப்ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல 2 விரல்கள், அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் உங்களுடைய மிடில் விங்கர், அதாவது நடுவிரலையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஆரம்பத்தில், அதாவது புருவத்தின் ஆரம்ப இடத்துல. அடுத்தது கண்ணுக்கு சைடில், பக்கவாட்டில். அப்புறம் கண்ணுக்கு கீழே. அப்புறம் மூக்குக்கு கீழே. அப்புறம் கீழ் உதருக்கு கீழே, சின்னுக்கு மேலே. அப்புறம் இந்த காலர் போன், இந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ண தெரியும். அது எண்டாகிற இடம், இந்த ஜாயிண்டில், அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய அண்டராம் அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே போனில். அவ்வளோதாங்க. மற்ற டாபிக் சீக்வன்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது போல் 8 முதல் 12 வரை மற்ற 5 புள்ளிகளை கண்டுபிடித்து எப்படி தட்டுவது என்று பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்ப்பது அதே டாப்பிங் சீக்வன்ஸ் 8 - 12 வரை தமிழ் வடிவத்தில். கட்டை விரல் நகத்துக்கு கீழே பக்கவாட்டில், ஆள்காட்டி விரல் நகத்துக்கு கீழே, நடுவிரல் நகத்துக்கு கீழே, சுண்டு விரல் நகத்துக்கு கீழே, சுண்டு விரலுக்கும் மணிக்கட்டுக்கும் இடையே பக்கவாட்டில், அதாவது கராட்டே சாப் பாயிண்ட். இந்த 5 மெரிடியன்களையும் எப்படி வரிசையாக டேப் செய்வது என்று இப்போது டெமோவில் பாருங்கள். முதல் வீடியோவில் நம்ம டேப்பிங் சீக்வன்ஸ் 1-7 வரை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 8-12 வரை, அதாவது மீதி இருக்கிற 5 டேப்பிங் சீக்வன்ஸ் எங்கே பண்ணணும். ஸோ இது பண்ணி இந்த 5 டேப்பிங் சீக்வன்ஸ் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா,
எல்லாமே நம்முடைய விரல்கள் தான் இருக்கின்றன. முதலாவது உங்களுடைய தம்பு இருக்கு இல்லையா, இந்த தம்பு கீழே அந்த நகம் இருக்கு இல்லையா, நகத்துக்கு கீழே சைடில் இந்த இடத்துல. ஸோ இங்கே நீங்கள் டேப் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதே மாதிரி இங்கே சைடில் டேப் பண்ணணும், நகத்துக்கு கீழே பட் சைடில். மூன்றாவது உங்கள் மிடில் ஃபிங்கர் அதே மாதிரி. ரிங் ஃபிங்கரில் விட்டுடணும், எதுவுமே கிடையாது. அப்புறம் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் இந்த இடத்துல இப்படி பண்ணணும் சைடில். இது 4 தடவை பண்ணிட்டீங்களா? 5வது என்னென்னா கடைசியாக கராத்தே சாப் பாயிண்ட் இந்த இடத்துல பண்ணணும். ஸோ இது 5வது டேப்பிங் பாயிண்ட். இதோட இந்த டோட்டல் 12 டேப்பிங் பாயிண்ட்ஸு இந்த சீக்வன்ஸில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறான்றது பார்ப்போம். அது பேர் வந்து கேமெட் ப்ரொசீஜர். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நாம் செய்யப்போவதன் பெயர் கேமெட் ப்ரொசீஜர். முதலில் கேமெட் பாயிண்ட் எங்குள்ளது என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கேமெட் பாயிண்ட் என்பது திரையில் காண்பது போல சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதி. பிறகு கேமெட் பாயிண்டை தட்டிக்கொண்டே நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த 9 படிமுறைகளை செய்ய வேண்டும். இந்த 9 கேமெட் ப்ரொசீஜர் படிமுறைகளை எப்படி செய்வது என்று இப்பொழுது இந்த டெமோவில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த காணொலியோட 3வது டெமோ, கடைசியான டெமோ. இதற்கு பேர் கேமெட் ப்ரொசீஜர். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேமெட் பாயிண்ட் எங்கே இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குது, இங்கே ரிங் ஃபிங்கர் இருக்குது, கீழே இந்த ஜாயிண்டில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் கேமெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம அடுத்து செய்ய போகிற 9 விஷயங்களை இந்த கேமெட் பாயிண்ட்டை நம்ம டேப் பண்ணிகிட்டே தான் செய்யணும், சொல்லணும். ஓகே, அதனால் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம டேப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். முதலாவதாக நீங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் சில வினாடிகள். அப்புறம் கண்களை திறக்க வேண்டும். அப்புறம் உங்களது வலது கண்களை வலது பக்கம் கீழ் நோக்கி பார்க்க வேண்டும். அப்புறம் இடது பக்கம் கண்களை கீழ் நோக்கி பார்க்க வேண்டும். அப்புறம் கண்களை வலதுபுறம் வந்து இடது பக்கமாக சுழற்ற வேண்டும். அப்புறம் இடதுபுறம் வந்து வலப்பக்கம். அப்புறம் நீங்கள் ஒரு சாங் ஹம் பண்ணணும். 2-3 செகண்ட்ஸ் சாங். அது ஹாப்பி பர்த்டே சாங்காக கூட இருக்கலாம். நான் ஹம் பண்ணுற வரேன். இந்த ஹம்மடி முடித்த உடனே 1லிருந்து 5 வரை சீக்கிரமாக சொல்ல வேண்டும். 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான். திருப்பி இதே ஹம் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் கேமெட் ப்ரொசீஜர் அப்படின்னு பேர். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கேமெட் பாயிண்ட் என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் இப்போ பார்த்த எல்லா விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் எல்லாமே இந்த கேமெட் பாயிண்ட்டை டேப் பண்ணிகிட்டே சொல்லி முடிக்கணும். ஸோ இதோட இந்த இஎஃப்டியோட டோட்டல் ப்ரொசீஜர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இதோடு இஎஃப்டி பயிற்சியை நாம் முடித்து விட்டோம். அசோசியேஷன் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் எனர்ஜி சைக்காலஜி, தட் இஸ் ஏசிஇபி என்பது இஎஃப்டி உள்பட ஆற்றல் உளவியலின் பயன்பாட்டை ஆதரிக்கும் ஒரு அமைப்பு.
அவர்கள் பயிற்சி சான்றிதழ் மற்றும் ஆதாரங்களை வழங்குகிறார்கள். EFT இன்டர்நேஷனல் என்பது EFTயின் நடைமுறையை ஊக்குவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட சான்றிதழ் செயல்முறையை வழங்குகிறார்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர்களின் உலகளாவிய நெட்வொர்க்கையும் வைத்திருக்கிறார்கள். பல மனநல நிபுணர்கள் EFTயை தங்கள் நடைமுறையில் ஒரு பரந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் ஒரு பகுதியாகவே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். EFT அல்லது சில சிகிச்சையாளர்கள், ஆலோசகர்கள் மற்றும் பயிற்சியாளர்களால் பல்வேறு மருத்துவ அமைப்புகளில் மன அழுத்தம், பதட்டம், அதிர்ச்சி மற்றும் பிற உணர்ச்சி பிரச்சனைகளுக்கு உதவ பயன்படுகிறது. சரி, ஆராய்ச்சி அடிப்படையில் EFT எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உதவ வாய்ப்பு இருக்கிறது என்று பார்ப்போம். வலி நிவாரணம், கோபம், அடிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது, எடை இழப்பு, பதட்டம், அதிர்ச்சி, மன அழுத்தம், பயம், அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், உறவு சிக்கல்கள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு EFT ஒரு தீர்வாக உள்ளது. ஆச்சரியமான உடல் நலம் பற்றிய குறிப்பு என்னவென்றால், EFT சிகிச்சை நேரத்தை மாதங்கள் அல்லது வருடங்களில் இருந்து சில மணி நேரங்களுக்கு வியக்கத்தகு முறையில் குறைத்து கொண்டிருக்கிறது. உடனடி நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் விடாமுயற்சியுடன் பயன்படுத்துங்கள். படிப்படியாக நிவாரணம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. இது எப்போது செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் மிகவும் ஆச்சரியப்படுத்துவதாகவே அமையும். இந்த நுட்பத்தை நான் கற்றுக்கொண்டதிலிருந்து கடந்த 15 வருடங்களில் பல முறை அற்புதமான தீர்வுகளை நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் இப்போது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தீர்களானால் அதை நிறுத்தாதீர்கள், அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருங்கள். உங்கள் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். EFT பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.